Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நீங்கள் ஒரு டேக்குமே அவரோட டேக்ஸ் இருக்குது, அவரோட ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு டேக்கும் இப்போ என்ஜியாக மாறவே மாறாது. அது வந்து வேர்ஷன்ஸாக மாறிட்டே இருக்கும். நாங்கள் சொன்னல இப்போ தங்களாக நிறைய வேர்ஷன் பண்ணேன். அந்த நிறைய வேர்ஷனில் எல்லா வேர்ஷன்லையுமே அவருக்கு செட் ஆச்சு. ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் படத்துக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறது, ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணுன்றது. இப்போது ஆரத்தின்ற ஒரு கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட் பண்ண ட்ரெய்லர். ஆக்சுவலாக இப்போ தங்கலான்னாக்கா அந்த வேர்ல்டுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்க் இருக்கும், ஒரு கேரக்டருக்கும் டீட்டெயிலாக சீன்ஸ் எடுத்திருப்பார். இதெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ஃபைனல் டிராஃப்ட் அரைவ் ஆகும்போது நம்ம இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக என்ன சீன் இருக்குன்னா நிறைய டெலிட்டட் இருக்கும். அந்த டெலிட்டட்லேருந்து வர்றது மான்டேஜாக கன்வெர்ட் ஆகும். அப்படி தான் சார்பட்ட மான்டேஜாகவே நிறையா இருக்கும். இப்போ எடிட்டாக வந்து ஒரு படம் வந்து நம்ம ஒன்று பண்ண முடியுதுன்னா நிறையா ஃபுட்டேஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால தான் அதை ப்ளே பண்ண முடியும். நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி இன்றைக்கி லாக் பண்ணியிருப்போம் ஒரு வேர்ஷன். நாளைக்கு பார்த்தா அது ஒர்க் ஆகாது. இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி நிறையா இது வந்து பீரியாடிக் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணது. அதோட மாற்றியும் சொல்ல முடியாது. அது கரெக்டாக இருக்கா, ஓகே இது நம்ம ஒரு சீன் முடிஞ்சோன்னா பேசி பார்ப்போம். இதெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைனா ஆட் பண்ணுவோம் திருப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராகவே மாறிச்சு படம். அது வந்து பெரிய கால். ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகணுன்றது தான் டேரக்டரோட இன்டென்ஷன். இதோட ப்ரீக்வலோ அந்த மாதிரி, அதாவது வந்து ப்ரீவியஸ் இருக்க ஸ்டோரி அந்த மாதிரி இந்த ஸ்டோரியோட இது இருக்குல்ல, ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பாட்டு தான் வந்து ஒர்க் ஆச்சு எங்களுக்கு. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் செகண்டுக்கு? இருக்குது. ஹாலிவுட்டில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கோடு இருக்கும். அந்த ஏஸ்தட்டிக் மிஸ் பண்ணாமல் வந்து ஒரு சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ரொம்ப மைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஒர்க்கிங் வித் லைவ் சவுண்ட்ஸ் ஈஸியாக கஷ்டமா? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது ப்ராப்பராக வந்து சிங்க் பண்ணுறது, அதோட EDLலேருந்து அது வந்து கிளிப் நம்பர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது, அது ஒரு ப்ராசஸ். அது சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். பட் ஆனால் லைவ் சவுண்டு வந்து உங்கள் எடிட்டே மாற்றிடும். அது பயங்கரமாக வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அது வந்து உங்கள் கட்டோட ஸ்டைலே மாற்றும். ஸோ லைவ் சவுண்ட் வந்து ரொம்ப மஸ்ட். ஆக்சுவலாக வந்து அது இந்த மாதிரி படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேஜர் டிசிஷன் ஒரு ஃபிலிம்க்கு நடக்கிற இடம் வந்து எடிட்டிங் டேபிள் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா ராங்கான டேக் வைக்கலாம், ரைட்டான டேக்கோட பெட்டரான ஒரு மூடுக்கு இந்த டேக் பெட்டராக இருக்கும், டேக்னா ஷார்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ண எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து எடிட்டிங் டேபிள் தான். எடிட்டர் அண்ட் டேரக்டரோட பாண்ட் வந்து ஒரு படத்தில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னா அது வந்து இட்ஸ் வெல் எடிட்டட் ஃபிலிம். ஒழுங்காக எடிட் பண்ணாமல் கரெக்டான ஷார்ட்ஸ் வைக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, அதை சொல்கிறத தாண்டியும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இன்னும் ஆடியன்ஸ் டயர்ட் ஆகுறது, இதெல்லாம் வந்து கரெக்டான எடிட் கிடையாது. நீங்கள் மெயினாக உட்காந்து டிசைட் பண்ணுற டேபிளில் மாற்றி விளையாடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்றது படத்தை ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்த்தா நம்மளோட ஒரு ஆதி வரலாறுன்னு ஆதி வரலாறை வந்து நீங்கள் வந்து நினைவுபடுத்துகிற ஒரு படமாக இருக்கும் தங்கலான். And congratulations for Thangalaan. August 15th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹவு டு ஃபீல் ஃபர்ஸ்ட் தங்கலான்லேருந்து? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் நம்ம பூஜை போட்டதுலேருந்து. எடிட்டிங் மட்டுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனாகவே 1 year வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி எல்லாமே VFX அப்புறமா எல்லாமே இன்க்ளூட் ஆகி ஃபைனல் ஸ்க்ரீனிங் ஒன்று பார்த்துரும், ஒரு வேர்ஷன் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக. சூப்பர் சார். அண்ட் ஈக்குவலி அவைட்டட். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 2 to 3 years ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு படம் வெளியே வருதுங்கும் போது அதோட ஆன்டிசிபேஷன் அதிகமாகுதுங்கும் போது தங்கலானோட சில கிளிப்ஸ் ஒரே ஒரு ட்ரெய்லர் எடுத்து வச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம நிறைய பேச போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பேசிக்காக ட்ரெய்லர் அப்படின்னா ஒன் லைன் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது நிறையா ட்ரெய்லர் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கு சார். ட்ரெய்லர் ஒன்று காட்டினது படம் வேறையாக இருந்திருக்கு. தங்கலானோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம்? ட்ரெய்லர் கட் பார்த்துருக்குறீங்க, இதுலேருந்து ஃபிலிமாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இப்போது தங்கலானோட ப்ரொமோஷனாக வந்து ஒரு சிலது பிளான் பண்ணோம். என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். டீசர் வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக டைலாக்கே இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு டீசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து மேக்கிங் ஒரு சிலது ரிலீஸ் பண்ணியிருந்தோம். மேக்கிங்லேயும் வந்து அந்த ஃபீல் தான் இருந்தது. ட்ரெய்லரில் படத்தோட ஸ்டோரியாக இப்போ படத்துக்கு தேட்டருக்கு வரவங்களோட இந்த படம் என்னவா இருக்க போகுது, என்ன மாதிரி மைண்ட் செட் பண்ணுறோன்றது ஒரு செட் பண்ணுறது தான் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணும். இந்த ட்ரெய்லர் எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது, அதே மாதிரி நல்ல ரிசப்ஷன் இருந்தது. ஸோ படம் இந்த மூடில் தான் இருக்கும். ஓகே, இதே தான் இந்த மூடில் தான் இருக்கும். இது கரெக்டாக நரேட்டிவ் செட் பண்ணிட்டா உங்களுக்கு வர ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லி
அது மாதிரி ட்ரை பண்ணோம். எத்தனை வெர்ஷன் சார் ட்ரெய்லரோட ஃபைனல் வெர்ஷன் இதுக்கு முன்னாடி எத்தனை வெர்ஷன் கட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, யூஸ்வலாக போகும் ஒரு எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் போகும். ஆனால் இந்த வெர்ஷன் வெரி பிகினிங் நான் வந்து ஒரு நரேட்டிவாக பண்ணிட்டேன். இந்த வெர்ஷன் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லேயே ஒரு மாதிரி ஒரு ரிவீல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டிராஃப்டில் ரிவீலிங் கொஞ்சம் ஷார்ட் பண்ணும். இப்போ இந்த வெர்ஷன் நான் லாக் பண்ணிட்டு ரஞ்சித் அண்ணாகிட்ட காமிச்சேன். ஆல்மோஸ்ட் இது சேம் வெர்ஷன் தான். அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும் இந்த வெர்ஷன்லேருந்து. ஏன்னா படத்தோட கதை வந்து கொஞ்சம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் ஆடியன்ஸுன்றது. என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்ல்டு செட் பண்ணியிருப்போம். என்னென்னா அவரோட மைண்டுக்குள்ளே ஒரு கதை ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் படத்துக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறது, ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணுன்றது. இப்போது ஆரத்தின்ற ஒரு கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட் பண்ண ட்ரெய்லர் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஓவராலாக மூடு கன்வே பண்ணணும்னு நினச்சது எங்களால் முடிஞ்சது. ஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லேண்ட்ஸ்கேப்பு ஒரு சில கலரை வந்து டாமினன்ட் பண்ணி ப்ளே பண்ணும், டிமாண்ட் பண்ணும் இந்த கலர், இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கும்போது. இதில் கலர் பேலட் ஆப்வியஸ்லி கேமராமேன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா செலக்ட் பண்ணது வருமா, கலர் கிரேடிங் டிஐ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட இருந்த ஒரு டச்சப் இருந்திருக்கும்ல சார், அந்த டெசிஷன் அண்ட் அது எக்ஸிக்யூஷன் அதை பற்றி பேசலாம். ஷூட் பண்ண பிறகு அவங்க வந்து லட்டு யூஸ் பண்ணி அவங்க சினிமோட்டோகிராஃபர் வந்து எடிட்டுக்கு சென்ட் பண்ணும் போதே இந்த ப்ராப்பராக பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்களா இந்த டோன் வந்து அவர் ஒரு ரஃப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிட்டார். அவர் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புனது தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அங்கேருந்து ஃபைனலாக வந்து இதை வந்து பெட்டரான என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணியிருந்தார். ஏன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் இருக்கணுன்றதுனால அது கொஞ்சம் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ஃபேண்டசி வர இடத்துல வேறு டோன் இருக்கும் படத்தில். ஸோ படமாக ஃபுல் வியூவிங்கில் தான் அது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். சார் ஓவராலாக படம் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. டியூரேஷன் மேபி பார்க்கும்போது தெரியும். ஆனால் எடிட் டேபிளுக்கு வரும்போது ஒரு டியூரேஷன் வந்திருக்கும் சார். எத்தனை நாள் ஓடிச்சு சார் ஃபுட்டேஜ், எத்தனை நாள் ஃபுட்டேஜ் இன்னைக்கு ப்ளே பண்ணோன்னா நாளைக்கு காலை டீ குடிக்கிற வரைக்கும் ஓடும் படம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த ஃபிலிம். இப்போ ஃபைனல் டியூரேஷன் இப்போது சர்டிஃபிகேட்லாம் வந்ததுனால 236 வந்து இருந்தது. அது வந்து ஆக்சுவலாக டபுள் த டைம், கொஞ்சம் டபுளுக்கு மேலேயும் டியூரேஷன் இருந்தது படம். 5 years 5.5 அதுக்கு அரௌண்டு கொஞ்சம் மேலே கூட சொல்லலாம். ஸோ அங்கேருந்து நம்ம ஷார்ட் பண்ணி இந்த டியூரேஷன் அரைவ் ஆயிருக்கும். சார் பேசிக்காகவே படம் அப்படின்னு தங்கலான் பற்றி முடிச்சிடலாம் சார். தங்கலானில் இப்போ 5 hours 5.5 hours படம் அப்படிங்கும்போது டியூரேஷன் ஷார்ட் பண்ணணும். பட் கதையோட இன்டென்ஸ் குறைஞ்சிடக்கூடாது, கதை சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு ஸ்டோரி டெல்லிங் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு ப்ராமினன்ஸ் இருக்கும்ல சார். அதில் எந்தெந்த விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, இல்லை ஸ்டப்பான அது இருக்கணும்னு டிசைட் பண்ணுற எலமெண்ட்ஸ் என்ன பேசிக்காக ஒரு ஃபிலிம்? ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஃப்ட் மாறிட்டே இருக்கும். இப்போது ரஞ்சித் அண்ணா சொல்லும் போது இப்போ தங்கலான்னாக்கா அந்த வேர்ல்டுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்க் இருக்கும், அதுக்கான நல்லா டீட்டெயில்டாக ஒரு எடுத்திருப்பார். ஒரு கேரக்டருக்கும் டீட்டெயிலாக சீன்ஸ் எடுத்திருப்பார். இப்போ நம்ம சார்பட்டாவாக இருக்கட்டும், டீட்டெயில்டான சீன்ஸ் வந்து இருக்கும் ஒரு கேரக்டருக்கு. அதே மாதிரி மெயின் ஸ்டோரி பிளாட்டுக்கு சப் பிளாட்ஸ் நிறைய எடுத்துகிட்டே இருப்பார் அவர் ஃபுல்லாக. அது வந்து ஃபஸ்ட்டு லைன் அப் பண்ணும் போது ஒரு பெரிய டியூரேஷன் தான் வந்து வரும். அதுலேருந்து எது தேவைன்றது கரெக்டாக பிக் பண்ணி டிசைட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சான ப்ராசஸ். ஒரு கேரக்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு படத்தில் வந்து சொல்கிறாங்கன்னா இப்போ தங்கலான்ற கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்காக எழுதியிருப்பாங்க. நடுவில் வந்து வேறு சீன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதும்போது அந்த சீன் கொஞ்சம் மாறி இருக்கும், அந்த கேரக்டரோட மாறும். இப்போ அந்த சீன் ரிமூவ் பண்ணுறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூ மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி நிறைய எடுத்திருக்கோம். பெரிய லென்த்து எனக்கு எப்படின்னா, ஒரு சில படம் வந்து இப்போ சார்பட்டா பெரிய லென்த் இருந்தது, ப்ளூ ஸ்டார் பெரிய லென்த் இருந்தது, தங்கலான் பெரிய லென்த் இருந்தது. மற்ற படங்கள் வந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து நிறையா சீன்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ஃபைனல் டிராஃப்ட் அரைவ் ஆகும்போது நம்ம இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக என்ன சீன் இருக்குன்னா நிறைய டெலிட்டட் இருக்கும். அந்த டெலிட்டட்லேருந்து வர்றது மாண்டேஜாக கன்வெர்ட் ஆகும். அப்படி தான் சார்பட்டா மாண்டேஜாகவே நிறையா இருக்கும். சின்ன ஒரு டைலாக்ல வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஒரு என்ன சொல்ல வரோமோ அதை ஜஸ்ட் ஒரு டைலாக்ல வந்து முடிச்சிடலான்றது இருக்கும். அந்த சீன் வந்து 3 minutes இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு டைலாக்னா ஒரு 15 seconds அந்த மாதிரி முடிஞ்சிடும். 3 minutes in 15 seconds ஒரு டைலாக் போதும்னு பிக் பண்ணுவோம். அந்த ஓவரால் சீனில் வந்து ஒரு டைலாக் இல்லை ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டாக வந்து சொல்லிடுறதுன்னு இருக்கும். அது மாண்டேஜாக கன்வெர்ட் ஆகும். சீன்ஸ் எல்லாம் மாண்டேஜாக கன்வெர்ட் ஆனது சார்பட்டால நடந்தது ஃபுல்லாக. இதில் நடந்திருக்கா சார்? அது தங்கலான் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நரேட்டிவான ஃபிலிம்க்குலாம் ஏன்னா ஒரு தடவை இந்த ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து இந்த கெட்டப் எடுத்துகிட்டு வரல எல்லாமே டஃப். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே எடுத்துருவார், தேவைப்படுற எல்லா விஷயமும் எடுப்பார். அது பயங்கர யூஸ் ஆகும் எடிட். இப்போ எடிட்டாக வந்து ஒரு படம் வந்து நம்ம ஒன்று பண்ண முடியுதுன்னா நிறையா ஃபுட்டேஜஸ்
இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால தான் அதை ப்ளே பண்ண முடியும். இல்லைனா நம்ம என்ன எழுதணுமோ அதை டக்குன்னு அப்படியே வந்து லைனை பண்ணால் ஒரு படம் ஆகும் ஒரு சில டைம், அது நடக்கும். சார் இன்னொரு பக்கம் நிறைய வெர்ஷன்ஸ், நான் ட்ரெய்லருக்கே கேட்டும்போது நிறைய வெர்ஷன்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னு. படத்துக்கு எத்தனை வெர்ஷன் சார் இருந்தது? ஏன்னா டிஐ ஃபைனலாக வரும், டிஐலேருந்து அவுட் எடுப்பாங்க, டிஐ போகிறதுக்கு முன்னாடி எத்தனை அவுட்டு, எத்தனை கரெக்ஷன்ஸ், எத்தனை சேஞ்சஸ் இருந்தது? தங்கலான்லாம் சொன்னேன் 1 இயராக போயிட்டுருக்கு, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போது ஒரு ஃபிலிமில் ஒரு சாங்கோ இல்லை ஃபைட்டோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமாக 2 சீன் ரிமூவ் பண்ணால் ஒரு வெர்ஷன், அது செகண்ட் வெர்ஷன், தேர்ட் வெர்ஷன் இருக்கும். நரேட்டிவே மாறி மாறி நிறைய வெர்ஷன் இருக்குது தங்கலானுக்கு. நரேட்டிவ்னா ஸ்க்ரீன் பிளேவா, ஓகே, ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக சேஞ்ச் ஆகி ஸ்க்ரீன் பிளேவோட இதெல்லாமே மாற்றி 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 நிறைய வெர்ஷன்ஸ் இருந்தது. கிளைமேக்ஸ் கிட்ட வேற ஒரு சேஞ்சஸ் இருந்தது, நிறையா அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கலன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் பயங்கரமாக, எந்த வெர்ஷன் சொல்லிட்டு. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தது நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த டைப் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் போகலாம் பண்ணோம், அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி ஒரே மியூசிக் அப்புறமா கூட ஒர்க் கட் பண்ணோம். விஎஃப்எக்ஸ்க்கு இப்போது லென்த் வந்து ஒரு சீன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, விஎஃப்எக்ஸ் வந்ததுக்கப்புறமா எது ரொம்ப நல்லா இருக்கோ ஓரளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணுவோம், மீதியெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஒரு இன்ட்ராக்டிவாக ஒரு விஎஃப்எக்ஸ் கேரக்டர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் இருந்தது. ஆனால் முடிஞ்சாலும் ரிமூவ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சீன்னா ஒரு 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி. அது விஎஃப்எக்ஸ் ஆஃப்டர் விஎஃப்எக்ஸ். ஓகே. மியூசிக் அப்புறம் சிங் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். சரி, எப்படி சார் என்டையர் படம் 2.5 மணி நேரம் ஃபிலிம் வந்து 7 வெர்ஷன் எடுத்து அதுவும் ஸ்க்ரீன் பிளேல மாற்றிருக்கீங்கும்போது அது ஸ்டோரியாக டிமாண்ட் பண்ணி எதுவும் அன்கன்வின்ஸ்டாக இல்லையா சார்? லைக் பார்க்கும்போது ஸ்டோரி வந்து ஸ்டார்ட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக் இருக்குது படத்துக்கு. அதோட அந்த பிரேக்லேருந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறீங்க கேரக்டர்ஸ் எல்லாம், அங்கேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எண்ட் இப்படி ஆகுதுன்றது எல்லா ஸ்டோரியிலையும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதை எப்படி நீங்கள் வந்து இது ப்ராசஸ் பண்ணுறீங்க, எது வேணுன்றது தான் வேர்ஷன்ஸாக மாறும். ஸோ அதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த மேஜர் ஃபிக்ஸிங் வந்து ஃபிக்ஸ் ஆனது தான். ஓகே. அதுலேருந்து இப்போ நம்ம வேறு வேர்ஷனில் பார்த்தா அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி இன்றைக்கி லாக் பண்ணியிருப்போம் ஒரு வேர்ஷன், நாளைக்கு பார்த்தா அது ஒர்க் ஆகாது. ஓகே. இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அது மாதிரி மாற்றி மாற்றி நிறையா இது வந்து பீரியாடிக் ஃபிலிம், ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணது, அதோட மாற்றியும் சொல்ல முடியாது. அது கரெக்டாக இருக்கா, ஓகே இது நம்ம ஒரு சீன் முடிஞ்சோன்னா பேசி பார்ப்போம், இதெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைனா ஆட் பண்ணுவோம் திருப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராகவே மாறிச்சு படம். அது வந்து பெரிய கால். எடிட்டிங்கில் வந்து ரஞ்சித் அண்ணாவோட ஃபுல் சப்போர்ட் தான். அவர் இப்படி ஒரு வேர்ஷன் பண்ணுறோன்ட்டு டிஸ்கஷன் நிறையா இருக்கும். மோர் தென் ஜஸ்ட்டு போகிறோம், எடிட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோன்றத வந்தோடனே ஒரு 1 hour டிஸ்கஷன் இருக்கும். அப்படி பண்ணலாமா, இதெல்லாம் இருக்குது, உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை இந்த வேர்ஷனில் இது பெட்டராக இருக்குன்னு ஒரு ஃபைனலாக ஒரு அரைவ் ஆகும். அந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸோட நிறையா வேர்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தோம். இப்போ ஃபைனல் டிராஃப்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நல்லா ஒரு ஓகே கரெக்டான ஒரு வேர்ஷன் அரைவ் ஆகிட்டோன்றது இருக்குது. நல்ல லென்த்து. ஓகே. 235 தான் இருக்குது, 236 பாயிண்ட் சம்திங் இருக்குது. அது ஆஃப் த ஃபிலிம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு பாதின்னு கேட்கும்போது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த ட்ரெய்லர் பார்த்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது சார். அதனால ஒரு கேள்வி வருது. ஒரு 5 மணி நேரம் படம் இருக்குன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஷார்ட் பண்ண முடியுதுன்னா அது ஏன் சார் பார்ட் 1 பார்ட் 2 ஒரு ப்ரீக்வல் சீக்வல் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் அப்படியே 2.5 minutes 2.5 hours வந்து டெலிட் பண்ணலான்னு யோசிச்சதுக்கான காரணம்? நான் சொன்னது 5 hours லாங்கோ இல்லை 7 hours லாங் ஃபிலிம் இருக்குல்ல, அதோட அதான் சொல்கிறேன், ஒரு கதை ஆரம்பிக்கிறதோ முடிவுன்றது வந்து அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கதையும் ஆரம்பமும் முடியும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கல்ல, அதோட நிறைவு இருக்காது. எண்டில் வந்து நீங்கள் அப்படியே டு பி கண்டினியூட் மாதிரி முடிக்கிறது இருக்கும். அது ஒரு சில ஃபிலிமுக்கு ஒர்க் ஆகும். தங்கலானுக்கு அது ஒர்க் ஆகலை. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகணுன்றது தான் டேரக்டரோட இன்டென்ஷன். அது வந்து நம்ம அது ஒரே பாட்டில் தான் வந்து பண்ண முடியுது. மேபி அடுத்த பாட்டில் வேறு ஏதாவது தான் உங்களால் வந்து சொல்ல முடியும். இதோட ப்ரீக்வலோ அந்த மாதிரி, அதாவது வந்து ப்ரீவியஸ் இருக்க ஸ்டோரி அந்த மாதிரி. இந்த ஸ்டோரியோட இது இருக்குல்ல, ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பாட்டு தான் வந்து ஒர்க் ஆச்சு எங்களுக்கு. சும்மா யோசித்து பார்த்தோம் அது. ஆனால் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு படம் வந்து நிறைவடைகிறதுன்றது இல்லாமல் முடிக்க வேணாம்னு சொல்லி ஒரே இதுவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் செகண்டுக்கு? இல்லை, அவங்க எழுதணும் இருக்கிறது. இதில் இருந்து எதுவுமே பண்ண முடிஞ்சது இதில் இல்லை, ஜென்ரலாகவே கேட்குறேன் சார். எடிட்டர் இல்லாமல் நான் கேட்குறேன். ஒரு க்ரூவில் இருந்து ஒரு இருக்கலாமா? இருக்கலாம். இருக்குது. அது இன்னும் இப்போ இந்த இதுலேயே நாங்கள் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபீவர்லேயே இருக்கோம். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுலேயே இருக்குது. இதோட ரிசப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சு சார். அதனால் அது இருக்குது. ஓகே.
அண்ட் பீரியாடிக் அப்படிங்கும்பொழுது நிறைய மெனக்கெடல் இருக்குது சார். நான் காஸ்டியூமர் ஏகாம்பரம் சார்கிட்ட பேசும்போது அவருமே ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஹி ட்ராவல் த்ரூ அவுட் இந்தியா. அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ் பிக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று பீரியாடிக்குமே மெனக்கெட வேண்டியிருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் எத்திக்கலாகவும் தப்பு நடந்துடவே கூடாது அப்படின்றதுல. எடிட் பர்செப்ஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க சார். டு பி பீரியாடிக் ஃபிலிமாக ரொம்ப கான்டென்டாக இருக்கணுன்றதுக்கு லேண்ட்ஸ்கேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அது யூசேஜ் ஆஃப் ஷார்ட்ஸில் வந்து எந்த லேண்ட்ஸ்கேப்பில் நடக்குதுன்றதை வந்து கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இதில் ட்ரெய்லரில் வந்து ஒரு எலிஃபண்ட் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காஸ்டியூம் அப்புறமா வந்து செட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து ஷூட்டிங்கில் நடக்கிற ஃபுல் எடிட்டில் நம்ம என்ன மிஸ் ஆகுதுன்றதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது ஒரு சீன் வந்து க்ளோஸ்அப்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்அப் இருக்கும். அதுக்கு எந்த ஷார்ட்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கே நடக்குதுன்றது அர்த்தம். அதை நீங்கள் எங்கன்றதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து சீனோட முடிவில் பண்ணுறீங்களா, பிஃபோர் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்போம். அப்புறம் விஎஃப்எக்ஸோட லென்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு இமேஜினேஷன் எல்லா படத்துலையும் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு பேந்தர் வருதுன்னா இங்கே பேந்தர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே போய் எண்ட் ஆகுதுன்ற ஒரு இமேஜின் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த லென்த் வந்து கொடுக்கணும். அதோட இப்போது ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் வந்து ஒர்க் பண்ணும் போது வந்து அதோட ஏஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அது பண்ணுறதே அந்த படமே வந்து அந்த ஒரு ஏஸ்தட்டிக்கோடு இருக்கணுன்றது தான். இல்லை ரேண்டமாக வந்து ஒரு கட்டோ ரேண்டமாக வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது நம்மளால். அதை வந்து நம்ம ப்ராப்பராக, ஏன்னா நிறையா வந்து ஒரு ஹாலிவுட்டில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கோடு இருக்கும். அந்த ஏஸ்தட்டிக் மிஸ் பண்ணாமல் வந்து ஒரு சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ரொம்ப மைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் தட் ஹாஸ் லைவ் சவுண்ட், கரெக்டாக சார்? தங்கலான் லைவ் சவுண்டு, நட்சத்திரம் நகர்கிறது அதுவும் பண்ணோம். லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ த ஃபிலிம். ரஞ்சித் அண்ணாக்கே அது வந்து அவருக்கு லைவ் சவுண்ட் முதல்ல. அப்புறம் முன்னாடி தம்மம்னு ஒரு ஷார்ட் அவர் எடுத்திருப்பார் ரஞ்சித் அண்ணா, வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி. அது ஒரு பாட்டு பண்ணி அது லைவ் சவுண்ட் அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நட்சத்திரம் நகர்றது ஃபுல்லாக பண்ணோம். தங்கலான வந்து முழுக்க பண்ணிருக்காரு. ஸோ லைவ் சவுண்ட் அப்படி வச்சு ஒர்க் பண்ணும்போது டப்பிங்கே கிடையாது, லைவ் சவுண்டு. பீரியாடிக் அப்படிங்கும்போது ஸ்லாங்ஸ் இதில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆனால் சொல்கிற தமிழ்னு தான் சொல்கிறாங்க, பேசின வரைக்கும் அனைவரும் தமிழ்னு சொல்கிறாங்க. அதில் வார்த்தைகள் வேறு ஸ்லாங் மாதிரியும் இருக்குது. ஸோ லைவ் ஆக்ஷன் சவுண்ட்ஸ் போது ப்ரொனன்சியேஷனும் கரெக்டாக இருக்கணும், அது எடிட்லேயும் பார்க்கணும், சிங்க் இருக்கணும், எவ்ரி திங் இருக்குல்ல சார். ஸோ ஒர்க்கிங் வித் லைவ் சவுண்ட்ஸ் ஈஸியாக கஷ்டமாக? எடிட்டுக்கு ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது ப்ராப்பராக வந்து சிங்க் பண்ணுறது, அதோட EDLலேருந்து அது வந்து கிளிப் நம்பர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது, அது ஒரு ப்ராசஸ். அது சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். பட் ஆனால் லைவ் சவுண்டு வந்து உங்கள் எடிட்டே மாற்றிடும். ஓகே, அது பயங்கரமாக வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு லைவ் சவுண்டுனாக்கா பின் ட்ராப் சைலண்ட்டில் தான் வந்து இது பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா சவுண்ட் யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும், அது பிக் ஆகும். அதனால் வந்து ரொம்ப சைலண்ட்டாக டிசிப்ளின்டாக ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எம்டினஸ் இருக்கும்ல ஸ்பாட்டில், அது கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு டைலாக் புரிய மாட்டேங்குது, டப்பிங் பண்ணால் அது ஒர்க் ஆகும்னு அதெல்லாம் கிடையாது. லைவ் சவுண்டில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லேயே வந்து ஒர்க் ஆகும். அது வந்து உங்கள் கட்டோட ஸ்டைலே மாற்றும். ஸோ லைவ் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆக்சுவலாக வந்து. அது இந்த மாதிரி படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் லைவ் சவுண்ட் நீங்கள் பண்ணோன்னா ரொம்ப எல்லாமே பார்த்து பண்ணணும். ஃபிலிம் மேக்கிங்கை ரொம்ப சைலண்ட்டாக்கி பேசாமல் ப்ராம் பண்ண முடியாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நம்ம ப்ராம் பண்ணாங்கன்னா அது வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தனி மெத்தட். அது ஒர்க் பண்ணால் லைவ் சவுண்டால் படமே மாறும் கண்டிப்பாக. பட் கஷ்டமான ஒர்க்கு தான். ஃப்ளேவர் படம் மேக்கிங்காகவும் பர்ஃபெக்ஷனாகவும் டிசிப்ளின்டாகவும் இருக்குன்றது ஒன்று சார். பட் அவுட்புட்டாக பார்க்கும்பொழுது எதனால் டப்பிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்கும்பொழுது எதனால் லைவ் சூஸ் பண்ணுறாங்க? லைவில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும்ல. இப்போ நம்ம பேசும்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது ரியலாக கேப்சர் ஆகுது. நீங்கள் டப்பிங்கில் போய் ரீக்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒரு சில டைம் டப்பிங்கில் என்ஹான்ஸ் ஆகும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு ரியலிஸ்டிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. ரியலான ஒரு ஷவுட்டோ ரியலான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோ அந்த வார்த்தைக்கு அது வந்து லைவில் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து டேரக்டரோட டிமாண்ட் தான். இந்த படத்துக்கு நான் லைவ் போகணுன்னு முடிவு பண்ணாருன்னா இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் லைவ் சவுண்டு. ஒரு பைனரியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு நம்பராக எனக்கு சொல்லுங்கள் சார். இத்தனை வெர்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபைனலாக அரைவாயிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பராக ஏதாவது? ஒரு டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் அப்படின்லாம் எல்லாம் ஒரு மோர் தென் 5 டிராஃப்ட் இருந்தது. ஓகே, ஐ மீன் ஸ்க்ரீன் பிளே இன் எடிட்டிங் வெர்ஷன்ஸ். ஓகே, வெர்ஷன்ஸ் ஆஃப் எடிட்டிங். ஓகே, அது வந்து ஸ்க்ரீன் பிளே மாறி இருக்கும், பின்னாடி முன்னாடி மாறும். அந்த மாதிரி ஒரு ரிமூவல் ஆஃப் சீன்ஸ், அப்புறமா வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது ஒரு வேர்ஷனில் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்த வேர்ஷனில் அதை ட்ராப் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம்.
இப்போ நான் டேரக்டரும் வந்து பர்சனலாக பார்ப்போம், 2 பேரும் வந்து பார்த்து ஓக் ஆகுதான்னு பார்ப்போம். எங்களுக்கு அது ஓக் ஆச்சுன்னா ஒரு ஏடிஸ் அப்புறம் மற்றவங்களுக்குலாம் காட்டும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபீட்பேக் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் இருக்கும். ஒரு வேர்ஷன்லேருந்து நிறைய டிராஃப்ட் வேறு வேர்ஷன்ஸே மாறுறது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு ஒரு நல்ல டிசைட் பண்ணுறது இருக்கும். என்னன்னா ரஞ்சித் அண்ணா வந்து இது எடுத்துப்பார், அதாவது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார். அதாவது ஓகே நான் சொல்கிறேன் பண்ணலாம் இதை அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து இல்லை அந்த வேர்ஷனால தான் இது போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதாவது அவர் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நம்ம தான் பண்ணுறோம், நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நம்ம ஒர்க் பண்ணலான்னு இருக்கும். நம்ம மிஸ் பண்ணுவோம் நிறையா. ஆனால் அந்த வர வேர்ஷன் வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஓகே. இப்போ கூட இருக்கவங்க வந்து ஓகே நம்ம அந்த வேர்ஷன் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் இருக்கும்ல. அது ஒரு சில டைம் வந்து அப்படி ஆகாது. என்ன ஆகும்னா ஒரு வேர்ஷனில் வந்து ஒரு சில மைனஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து முடிச்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு அரைவாயிருப்போம். அந்த வேர்ஷனில் ஒன்று மிஸ் ஆக தான் செய்யும் ஒரு சிலது, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்குது. சார் அண்ட் உங்களோட ஃபேவரட் ஆன் ஆல் 5 வெர்ஷன்ஸ் உங்களோட ஃபேவரட் தான் ஃபைனலாக இருக்கா சார்? உங்களோட பர்சனலாக ரஞ்சித் சாரோட கால் விட்டுருங்க, உங்களோட பர்சனல் ஃபேவரட் தான் ஃபைனல். கண்டிப்பாக அது ஃபைனல் வேர்ஷன்றது வந்து நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் நிறையா வந்து அவர் ரீசன் கேட்பார், ஏன் அப்படின்னு கேட்பார் ஏதாவதுனாக்கா. அது நீங்கள் சொல்லும் போது ஓகே எனக்கு இப்போ புரியுது, ஓகே அதனால் வேணாம்னு நினைக்கிறேன், அப்போது வந்து ட்ராப் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு லாஸ்ட்டாக அரைவ் ஆகிறது ஃபைனல் வெர்ஷன். இது ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நல்லா வந்திருக்காங்க. சார் பொதுவாகவே ஒரு சில படங்கள் பேசும்போது கேள்விப்பட்ட வரைக்கும் டெக்னீஷியன் சொன்ன கருத்து என்னன்னா, படம் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு சின்ன சின்ன எடிட் ஒர்க் நடக்கும், ரீரெக்கார்டிங் ஒர்க் நடக்கும். அனிருத் சார் அதை அடிக்கடி பண்ணுவார்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக முடிச்சு கியூபுக்கு ஏற்றி ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா சார்? ஏதாவது பேச்சஸ் இருக்கா சார்? இல்லை பேச்சஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னும் ஸ்டில், அது என்ஹான்ஸ்மெண்ட் தான். பட் மேஜர் ஒர்க் முடிஞ்சிச்சு, ப்ராப்பரான ஒரு வேர்ஷன் அப்டேட் பண்ணிட்டோம். அதிலேருந்து வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறோமான்றதை ஒரு தடவை பார்த்து அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அதுவுமே ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. இந்த படம்லாம் வந்து எஃப்எம்எஸ் காப்பிலாம் கொடுத்தாச்சு. ஓகே. எஃப்எம்எஸ் காப்பி வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 1 வீக் பிஃபோர் த ரிலீஸ் நீங்கள் அனுப்பணும். ஏன்னா அங்கே ஒரு ஃபாரின் பிரிண்ட் போச்சுன்னா அங்கேருந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது திருப்பி ரீப்ளேஸ்லாம் பண்ணுறது கஷ்டம். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லாருமே அந்த எடுத்துக்க மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்க லோட் பண்ணிவிடுவாங்க, கண்டென்ட் லோட் பண்ணி ஸ்க்ரீனிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ அது எஃப்எம்எஸ் காப்பி ஒரே வெர்ஷன் நீங்கள் கரெக்டாக அனுப்பணும். ஓகே. பட் இங்கே இந்தியன் வெர்ஷனுக்கு நடந்துகிட்டே தான் இந்தியன் வெர்ஷன் கொஞ்சம் ஏதாவது இன்னும் பெட்டராக நம்ம பண்ணுறோமா அப்படின்றத ஒர்க் பண்ணுவோம், அதான். பட் இப்போது ஒரு ஆடியோவில் ஒரு கரெக்ஷன், டைலாக்ல ஒரு கரெக்ஷன், ஜென்ரலாக சொல்கிறேன், நான் இப்போ தங்கலாம் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கரெக்ஷன் வருதுன்னா அது எங்கே கடைசியாக வந்து நிற்கிதுன்னா எடிட்டர் டேபிளுக்கு தான் வந்து நிற்கிது சார். அது வந்து ப்ரிசைஸாகவும் கட் பண்ணும், ப்ரெஷரும் எடுத்துக்கக்கூடாது, ஒர்க்கும் கரெக்டாக நடக்கணுங்கும் போது ஹவு டு ஹேண்டில் திஸ் கடைசி நேரம் ஒர்க்? அது பழகிடுச்சு, அதான். அல்ல ஃபனி இனிஷியலாக ஃபஸ்ட்டு கட்டில் உட்காரும்போது இருக்கும்ல சார், 15 படம் ரிலீஸ்னால் 13 வரைக்குமே எனக்கு வேலை இருக்கும், எடிட்டருக்கு இருக்கும் பேசிக்காக. ஸோ கேமராமேனுக்கு கூட ஒரு 1 மந்த் முன்னாடி முடிச்சு அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்னா எடிட்டருக்கு கடைசி நாள் வரைக்கும், கடைசி முந்தின நாள் வரைக்குமே இருக்கும்ல. ஸோ இங்கேயுமே நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எடிட்டர் ஆகணும்னு நினச்சி. ஸோ தே ப்ரிப்பேர் மென்டலி அதுக்காக. சரி, நம்ம ஒரு ஃபிலிம் வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எத்தனை வெர்ஷன் பண்ணாலும் ஓகே தான், முன்னாடி நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். அது நம்ம நினச்சது வந்துருச்சு, ஒரு தடவை வந்துச்சுன்னா அதில் மாற்ற முடியாது, அதான் படம். அதை நம்ம நாளைக்கு லேட்டராக ரெக்ரெட் பண்ணுறத விட ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட இந்த டைமில் ஒர்க் பண்ணுறது பிடிச்சி தான் பண்ணுவோம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு, என்னன்னா யாரை வேணால் ஏமாற்றிடலாம், அவுட் ஆஃப் 24 கிராஃப்ட்ஸ் இந்த ஃபிலிம் 23 கூட ஏமாற்றிடலாம், ஒருத்தரை தவிர. அதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எடுத்தது எல்லாமே அங்கே தான் வந்து குமிய போகுது. ஏன்னா எடுத்தனே அப்படின்னு சொன்னால் இல்லையே அப்படின்றவாங்க டமால்னு. ஸோ எடிட்டர் அப்படிங்கும்போது எடிட்டர் அண்ட் டைரக்டருக்கான கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு, எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும், ஒரு இப்படி தான் பண்ணுறோன்ற ஒரு விஷன் இருக்கும். அதை வந்து எழுதுகிறாரு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறவங்ககிட்ட சொல்லி அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, ஷூட்டிங் பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக எடுத்த பெஸ்ட்டு டேக் வந்து எடுத்து நம்ம வந்து எடிட்டில் வந்து வைக்கிறதுன்றது இருக்கும். நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் எல்லா கலெக்ட் பண்ணிட்டீங்க, பர்ஃபார்மன்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே நீங்கள் அசம்பிள் பண்ணுறது எடிட்டிங் டேபிளில் தான். ஸோ மேஜர் டிசிஷன் ஒரு ஃபிலிமுக்கு நடக்கிற இடம் வந்து எடிட்டிங் டேபிள் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா ராங்கான டேக் வைக்கலாம், ராங்கான டேக் வச்சுருவாங்க ஒரு சில டைம். ரைட்டான டேக்கோட பெட்டரான ஒரு மூடுக்கு இந்த டேக் பெட்டராக இருக்கும், டேக்னால் ஷார்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ண எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து எடிட்டிங் டேபிள் தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டேரக்டர்ஸ் வந்து இப்போ அதிகம் சினிமாவில் ஆக்சுவலாக. அதே மாதிரி எடிட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எப்போதுலேருந்து இருக்குது, இப்போ கொஞ்சம் வெளில தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் எடிட்டர் அண்ட் டேரக்டரோட பாண்ட் வந்து ஒரு படத்தில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னா அது வந்து இட்ஸ் வெல் எடிட்டட் ஃபிலிம் அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான் வந்து நல்ல ஒரு படமாக இருக்கும்.
ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லாமே கரெக்டான ஒரு 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 ப்ளேஸ் பண்ணுறதோ அந்த மூடு செட் பண்ணுறதோ வைக்கிறதோ அப்படின்னு இருக்கும். அந்த வெல் எடிட்டட் ஃபிலிம்ன்றது ஒரு சில டைம் எடிட்டர்ஸே ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில டைம் டேரக்டர்ஸ் வந்து சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து ஒருத்தரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் இப்படி எப்படி நடந்தாலும் ஃபைனலாக ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து வெல் எடிட்டட் ஃபிலிம். ஒழுங்காக எடிட் பண்ணாமல் கரெக்டான ஷார்ட்ஸ் வைக்காமல் மூடு தப்பாக இருந்து அப்புறமா வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, அதை சொல்கிறத தாண்டியும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இன்னும் ஆடியன்ஸ் டயர்ட் ஆகுறது, இதெல்லாம் வந்து கரெக்டான எடிட் கிடையாது. அது வந்து ஒர்க் ஆகுது தேட்டரில். ஸோ ப்ராப்பராக எடிட் பண்ணால் ஒர்க் ஆகும். அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க முன்னாடி பேசும்போது, டாக்டர் கிட்ட, வக்கீல் கிட்ட, எடிட்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற டேரக்டர் அவுட் ஆஃப் நீங்கள் ஒர்க் பண்ண ஃபிலிம்ஸில் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற டேரக்டர் யார் சார்? எனக்கு தெரிஞ்சு இப்போது ரஞ்சித் அண்ணா இருக்கார், மாரி செல்வராஜ் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து எனக்கு கிளியராக சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி நான் அவங்க சொல்லும் போதே நான் வந்து எடுத்ததெல்லாம் பார்த்துருவேன். நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, எழுதும் போது இப்படி இருந்தது, அதோட பெட்டராக வந்திருக்கு, இது இல்லை எடுத்ததோட கொஞ்சம் எழுதினதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. ரஷ்ஷஸ் பார்க்கும்போதே அதை தான் நம்ம எடுக்கிறாங்க, எடுக்கும்போது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த டைமில் நான் ஒரு டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ரெடி பண்ணும் போதே ஓகே, நீங்கள் சொன்ன அளவுக்கு இது வந்து இந்த சீன் ஒர்க் ஆகலை, பட் ஆனால் பக்கத்தில் நெக்ஸ்ட் சீன் வந்து ஒர்க் ஆனதுனால இது ஓகே, இல்லைனா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ரீஷூட் பண்ணணும், இல்லை நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி இந்த சீன் வரணும்னா அது நீங்கள் வந்து திருப்பி தான் எடுக்கணும் அப்படின்றது ஒரு சில டைம் இருக்கும். இந்த ரீஷூட்ஸ் போகும், இல்லை வந்து அந்த சீன் டெலிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போது பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் மெயினாக உட்காந்து டிசைட் பண்ணுற டேபிளில் மாற்றி விளையாடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக 2 பேரும் பேசுகிறாங்கன்றது படத்தை ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ அது அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ண முடியும். தங்களான்னு பார்க்கும்போது 5.5 hours ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்கள் 2.5 மணி நேரம் தான் பார்க்க போகிறோம். 5.5 hours ஃபுட்டேஜ் பற்றி என்டையராக பார்க்கும்போது இட்ஸ் டாக் அபவுட் இட்ஸ் காஸ்டிங், அது பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆப்வியஸ்லி விக்ரம் சார், மாளவிகா மோகன் எல்லாரை பற்றியும் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விக்ரம் சார் பற்றி நீங்கள் பார்த்தது ஸ்க்ரீனில் கட் வெர்ஷன் இல்லாமல் ஒரு டேக்காக பார்க்கும்போது ஹவு எக்ஸலண்ட் இஸ் சார்? சொல்லணும்னா இந்தியாவிலே இந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுவாங்கன்றது ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கை வந்து அது நம்மளால் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், நம்ம பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். ஸோ அதுவுமே ரொம்ப கன்சிடர் பண்ணுறது இருக்கும். என்னென்னா நீங்கள் ஒரு டேக்குமே அவரோட டேக்ஸ் இருக்குது, அவரோட ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு டேக்கும் இப்போ என்ஜியாக மாறவே மாறாது, அது வந்து வேர்ஷன்ஸாக மாறிட்டே இருக்கும். நாங்கள் சொன்னல இப்போ தங்களான் நிறைய வேர்ஷன் பண்ணேன், அந்த நிறைய வேர்ஷனில் எல்லா வேர்ஷன்லையுமே அவரது செட் ஆச்சு. அவரோடது வந்து அதாவது நாங்கள் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் மாற்றினாலும் எல்லா வேர்ஷனுக்குமே அவர் வந்து ப்ராப்பராக அவரோடது வந்து இதுவாச்சு. கிடையாது. ஆமாம், என்ஜியே கிடையாது அவரது, வேறு டேக்கில் கிடச்சிரும் அது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ வேர்ஸ்டைலாக இருந்தது. அது நான் எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் அது வந்து புரிஞ்சிக்க முடியாது. அது சொல்கிறத விட அது ஒர்க் பண்ணும் போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தரோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல. ஒரு சினிமாவில் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒருத்தர் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாருன்னு கேள்விப்படுறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பயங்கர சூப்பராக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. எனி ஸ்பெசிஃபிக் ஷார்ட்ஸ் ஆர் சீன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக்ஸ், ஏன்னா அது நீங்கள் தேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது அதை பார்த்துருவோம், இல்லாமல் நீங்கள் எடுத்துருக்கல இல்லையா அந்த டெலிட் ஆன அந்த 2.5 நிமிஷத்தில், அதில் ஏதாவது இல்லை அந்த மாதிரி மோஸ்ட்லி எதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கோ அதை வந்து படத்தில் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு சில விஷயங்கள் தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்கானா ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது நிறையா. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு கெட்டப்பில் வந்திருப்பார் படத்தில் பார்த்தீங்க, ட்ரெய்லரில் பார்த்தா இருக்கும். அந்த கெட்டப்புக்கு அவர் வந்து டோட்டல் மேனரிசமே வேறு, படத்துக்குள்ளேயே ஒரு கெட்டப்பில் வேறு ஒரு மேனரிசம் இருக்கும், தங்கலாண்டில் ஒரு மேனரிசம் இருக்கும் அவருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு ஒரு மேனரிசம் இருக்குது. அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ்டாக இருந்தது பார்க்கும் போதே. டோட்டலாக எதாவது பார்க்குறோன்னா இது விக்ரம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டர்லேயே 3 டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னும் கன்ஃபியூஷன் க்யூரியஸ்டாக இருக்குது சார். இல்லை வரட்டும், ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம், இன்னும் 4 நாள் இருக்குது சார். ஓகே, ரிலீஸ் ஆகும், பார்ப்போம். அண்ட் டியூரேஷன் பார்க்கும்பொழுது ஒரு சில படங்கள் வந்து இன்றைக்குமே இதில் சென்சார் கார்டு பார்க்கும்போது 140 minutes 150 minutes 170 minutesலாம் கூட பார்க்குறோம், 180 வரைக்கும் கூட போகுது ஒரு சில படங்கள் தான். டியூரேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது படம், ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து உடனே ரிவ்யூஸ் வந்துடுது. பப்ளிக் ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சொன்னது வரமா லேக்ன்ற ஒரு டேர்ம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சினிமா தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் சொல்கிறது, தேட்டரில் லேகுங்க படம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. லேக்னா என்ன தான் சார் அர்த்தம் ஆஸ் அன் எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்? இப்போது ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ண வரீங்க, கன்வே பண்ணது ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிச்சு, புரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரை பண்ணி கன்வே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது லேக் ஆகிடும். ஓகே.
ஸோ அதுதான் பேசிக்காக வந்து அவங்களுக்கு அது தெரிஞ்ச பிறகு திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணால் அது லேகுன்றது தான் வருது. பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஓகே. அப்புறமா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நரேட்டிவாகவும் சொல்கிறேன், அதே மாதிரி ஒரு பர்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே வந்து லேக் அப்படின்னு ஃபீல் ஆகுறது. நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்லேயே கிடச்சிரும். ஒரு சில சீன்ஸில் இந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே ஓகே இது புரிஞ்சிச்சுன்னு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆகாமல் நீங்கள் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு நீங்கள் அதையே திருப்பி ப்ரோலாங் பண்ணி இன்னும் புரிய வைக்க, அது புரியாது இன்னும் புரியலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுறாங்களே, அது வந்து லேகாக மோஸ்ட்லி மாறும். அதே மாதிரி ஒரு சில படங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேக் தேவைப்படும். சின்னதாக நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் அது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சார்பட்டா பார்த்தீங்கன்னா, சார்பட்டாவில் வந்து கபிலன்ற கேரக்டர் ஆர்யா சார் பண்ணியிருப்பார். கபிலன்ற கேரக்டரில் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, குடிச்சு ஒரு மாதிரி வந்து அவரோட ஷேப் வந்து இழந்துருவார் ஒரு இடத்துல. அப்போது அவர் வேறு ஒரு டோனில் மாறுவார். அந்த இடம் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது. அதை நாங்கள் வந்து எடிட்லேயே பேசணும், இந்த இடம் லேக் ஆகிறது. நான் முன்னாடியே இடத்துல கூட சொன்னேன். என்னென்னா ஒரு 50 minutes இருந்தது அந்த போர்ஷன். ஃபைனலாக இருந்தது 8 minutes 7 minutes தான் வச்சோம். 7 minutesக்கே லேக் லைட்டாக ஃபீல் ஆச்சு. 7 minutesலேயே சொல்கிறேன். அந்த 7 minutes வந்து ஓகே, அதுக்கும் மேலே குறைக்க முடியல எங்களால். அதுதான் சொல்லணும். அதில் இவ்வளோ ஈவெண்ட் நாங்கள் சொல்கிறோம், அதில் ஒரு சின்ன லேக் இருக்கும். அது ஏன்னா அவர் ரஞ்சிதன் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், ஓகே இது பார்க்கும்போது கேரக்டருக்கே லேகு, அது ஃபீல் பண்ணுறோம் ஆடியன்ஸ். அந்த கேரக்டர் வந்து ஏன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணட்டும். அதுக்குன்னு ஒரு சின்ன டியூரேஷன் தான், 7 minutes தான். நான் சொன்ன 50லேருந்து 7 வந்திருக்கும். அந்த டியூரேஷனில் ஒரு கேரக்டரே இப்படி ஆகுதுன்றதை ஃபீல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது. நீங்கள் அது இறங்காமல் அப்படியே போயிட்டே இருக்க முடியாதுன்றதுனால அந்த மாதிரி லேக் ஓகே. ஆனால் ரொம்ப நான் சொல்கிறது படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஒரு பில்ட் ஆகி நின்ன கேரக்டர் ட்ராப் ஆகுறதுன்றது எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு லேக் தான். அதோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்லேயே லேக் அது லைட்டாக நம்ம வந்து எவ்வளோ ஸ்கிப் பண்ணுறோன்றது தான் 50 or 7 minutes மாற்றணும். இல்லை நான் 7ன்றது ஒரு 15 minutes மேலே போயிருந்தேன்னா லேக் ஆகிடும். ஓகே. அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் அந்த 7 minutesல ஒரு ஸ்டைல் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஓகே இது வந்து அப்படியே ஓகே டவுன் ஆகுதுன்னு தெரியுது எல்லாருக்கும். அதை ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஸ்டைலாக ஒரு வேறு ஒரு நான் லீனியராக ஒன்று கட் பண்ணி ட்ரை பண்ணோம். சவுண்ட் மூலயமா அது எப்படியெல்லாம் லேகுன்னு தெரிஞ்சதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு பண்ணோம். அது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு இருக்கிறது லேகாக ஃபீல் ஆகும். சொல்லிட்டே புரிஞ்சிருச்சு அவ்வளோதான். அடுத்தது ஏன்னா எல்லாருக்குமே வியூவிங் இன்றைக்கி எல்லாருமே சினிமாவுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே படம் பார்க்குறாங்க, நிறைய படங்கள் பார்க்குறாங்க. ஒரு ஷார்ட்லேயே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது நீங்கள் திருப்பி அதையே பேசிகிட்டே இருக்குன்னா லேக் தான். அது தங்கலானில் லேக்லாம் இருக்காது, சொல்ல மாட்டேனே. அது மூடு கன்வே பண்ணுறதுக்காக ஒரு சிலது இருக்கும். லேகான இதில் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை நல்ல ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லாம் இருந்தது கொஞ்சம். அதனால தான் நம்ம ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு வந்து நிறைய கட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் இவ்வளோ கட் பண்ணதுக்கப்புறம் லேக் எனக்கு தெரிஞ்சு இருக்காது, சான்சஸ் இல்லை. அதே மாதிரி ரஞ்சித்னா ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குல்ல, ஒரு கேரக்டர் ஒரு டக்குன்னு அந்த ஃபார்மெட்டு கொஞ்சம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன லேக் ஒன்று இருக்கும். அது ஒரு ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான். அது வந்து டயர்ட் ஆகுற லேக் கிடையாது, கேரக்டர் லேக். பட் அது நீங்கள் தான் பேரல் கட்டு போட்டு அதையுமே அது கொஞ்சம் பண்ணியிருக்கோம். 3 நிமிஷம் இருக்கிறது 2 செகண்ட் ஆக்கிடுவீங்க, 20 நிமிஷம் இருக்கிறது 7 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. அது உங்களோட ஸ்டைல் வே ஆஃப் லைக். சார் இன்னொரு பக்கம் ஒரு சில படங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் கேள்விப்படுறோம் சார், டியூரேஷன் இந்த லேகு லென்த் அப்படின்றதுக்காகவே ஃபஸ்ட்டு ஷோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஷோவில் ட்ரிம் ஆகிருக்கு. ஒரு சில சீன்ஸ் ட்ரிம் ஆகுது, ஒரு சில ஷார்ட்ஸ் கட் பண்ணுறாங்க. நடுவில் அது ஒரு பிரச்சனையாகவும் ஆச்சு, பேசக்கூடிய விதமாகவும் அமைஞ்சிச்சு நிறைய படங்கள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? வாட் எக்ஸாக்ட் ஒர்க் இஸ்? எனக்கு தெரியல, அதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு தடவை படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டாங்க, ஃபீட்பேக் வந்துடுச்சு, ஆடியன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிட்டிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் படம். நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி ட்ரிம் பண்ண பிறகு மாறுமா அப்படின்றது வந்து தெரில எனக்கு. அதான் ஃபிலிம். அதுக்கு மேபி படம் நல்லா ஒர்க்காக இருந்தது, நடுவில் மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா அது நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ்க்கு அப்புறம்னா ஓகே. படமே அப்படி ஃபீல் பண்ண பிறகு அது நீங்கள் என்ன ட்ரிம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓகே இருக்கிறத விட ஓகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் மூவ் ஆக முடியுமே தவிர அது டோட்டலாலாம் சேஞ்ச் ஆகாது படம். அப்படின்னா அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். கட் அடுத்த ஷோ பார்க்குறேன் வேறு அது மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இது வரைக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ட்ரிம் பண்ணது இல்லை, எனக்கு அது தெரியல கரெக்டாக. இதுதான் படம் பாருங்கள் அந்த ஜோன் தான் சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தங்கலானில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது எனக்கு எடிட்டர் ஆர்கே செல்வா சார்ட்டு இருந்து இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் ஆர்கே செல்வா சார்ட்டு இருந்து வரணும், எடிட்டராகவும் நீங்கள் சொல்லலாம், ரெண்டுமே வேணும். விச் இஸ் யோர் ஃபேவரட் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் இந்த ஃபிலிம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபே எனக்கு கிடையாது. ஒரு படம்
ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது, அதில் நம்ம ஒரு சின்ன பிரேக் இருக்குது, அதுதான். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக பிரிக்க முடியல. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அதில். நீங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்ல போகிறீங்கன்ற சொல்கிறது தான் எப்போதும் ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கும். ஒரு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க படத்தில், எந்த இடத்துல நடக்குது, என்னெல்லாம் பில்ட் பண்ணுறீங்க, எதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரெடி பண்ணுவீங்க. இப்போ ரெடி ஆனோன்னா உங்களுக்கு இன்டர்வல்லே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நின்றுடுது. ஓகே, கான்ஃப்ளிக்டோட ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க. இப்போது இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருக்கும். இன் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு டியூரேஷன் எடுத்து கரெக்டாக செட் பண்ணும்போது எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றது ஒழுங்காக ப்ளே பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும். அந்த அவங்க ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதோ இல்லை நீங்கள் செட் பண்ண மூடுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ராப் ஆகும் எப்பொழுதுமே. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து செகண்ட் ஹாஃபில் வர கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால தான் வரும். அதே மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஆனால் அரைவ் ஆகக்கூடிய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, படம் எதிர்பார்க்கறதோட லாஸ்ட் எங்கே போய் அரைவ் ஆகுறாங்கன்றது கரெக்டாக இருந்ததுன்னா ஓரளவு தப்பிக்கலாம். அது வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே எல்லா படத்துக்கும் வரக்கூடிய வந்து நிறைய காமனாக வர வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குது. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளே பண்ணுறது ஒரு சில டைம் அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது. அது ஒழுங்காக ப்ளே பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். கேரக்டர்ஸ் ப்ளே சொல்கிறேன், கேரக்டர்ஸ்குள்ளே ப்ளே, ஸ்க்ரீன் ப்ளேயில், அப்புறமா வந்து உள்ள படத்தில் நரேட்டிவாக என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்றதை அதை எக்ஸைட் பண்ணுறீங்க, சொன்னதை விட எக்ஸைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸைட் பண்ணிட்டீங்க செகண்ட் ஹாஃப்னா அது வந்து கரெக்டாக அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி யூ கேன் கம் டு தியேட்டர் கான்ஃபிடென்ட்லி அப்படின்னா அது என்னவா இருக்கும் பார்த்தாங்களா? அதாவது எப்பொழுதும் பீரியட் ட்ராமா பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி, ரியலிஸ்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரஞ்சித் அண்ணா கிட்ட இருக்குது. அவர் பக்காவாக வந்து பண்ணிவிடுவார், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவார். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இது இருக்கும். அதாவது அவங்க ஏர்லி 19th செஞ்சுரியில் நடக்கக்கூடியது அப்படியே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். கண்ணு முன்னாடி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே லேண்ட்ஸ்கேப்லேருந்து ஓகே ஏர்லி 19th செஞ்சுரிக்கு இப்படி தான் இருந்திருக்காங்க, அங்கே இப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அப்போது இப்படி தான் வந்து எல்லாம் மாறி இருக்குது, ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இல்லை வந்து எல்லாத்தோட பேஸ்மெண்ட்டாக ஒன்று இருக்கும்ல. இப்போ பிரிட்டிஷ் அரைவ் ஆகிற டைம் இருக்குது, அவங்க என்னவா மாறுது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்த்தா நம்மளோட ஒரு ஆதி வரலாறை வந்து நீங்கள் வந்து நினைவுபடுத்துகிற ஒரு படமாக இருக்கும் தங்கலான் சார். அண்ட் படமாக பார்க்கும்பொழுது இனிஷியல் நரேஷன் ஒன்று வந்திருக்கும் உங்ககிட்ட, ஆப்வியஸ்லி என்டையர் ஸ்கிரிப்ட் நரேஷன் உங்கள்கிட்ட வந்திருக்கும். படம் ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சார் சொல்லியிருப்பார், இப்போ படம் முடிஞ்சு ஃபைனல் அவுட்டாக இருக்குது. இது ரெண்டுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது? அண்ட் ரஞ்சித் சாரோட மேக்கிங் சார் இது அப்படியே கொண்டு வந்திருக்காரு படமா அப்படின்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் இப்போது பிளான் பண்ணாங்க ஷூட்டிங்கில் வந்து. இப்போது ஒரு ஷாட்டு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது போய் எண்ட் ஆகுறது வேறு ஒரு இடத்துல போய் எண்ட் ஆகும். அது நடுவுலேயே வந்து நிறையா விஷயம் நடக்கும். ஆனால் இப்போ ஃபைனலாக எடிட்டில் வந்து அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு இந்த கேமராவோட மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து எது எக்ஸாக்டாக நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படின்னா அந்த இடத்துல எது வேணுமோ அது வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் ஷூட்லேருந்து பிளான் பண்ண டிராஃப்டாக மாறுது. ஒரு சில ஷார்ட்ஸ் ஒர்க் ஆச்சு, இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே போய் முடியுதுன்னா அது அங்கே தான் முடிஞ்சுது. ஒரு சில இடங்கள் அந்த இதெல்லாம் மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் கதை வந்து ஆரம்பத்தில் அவர் யோசித்த கதை வந்து அந்த கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து இருக்குது படத்தில். அது வந்து கிளியர், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்மளுக்கு வந்துருச்சு. நடுவில் இந்த ஷார்ட் ட்ராப் பண்ணுறது, இது கட் பண்ணுறதுலாம் ஒன்று பண்ணியிருக்கோம், அது ஓகே. பட் கதையாக கரெக்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து அரைவாயிருக்கும். அண்ட் ஃபைனலி August 15th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துக்கு 1 year கிட்ட ஒர்க் பண்ணி சொன்ன மாதிரி 1 year கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் புட் அன் ஹார்ட் அண்ட் சோல் டு தி ஃபிலிம் அப்படிங்கும்போது அதுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். And thank you so much, sir. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.